ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி என்னவென்றால், பெண்கள் கபர்களை ஜியாரத் செய்யலாமா, மையவாடிகளுக்கு பெண்கள் செல்லலாமா என்று கேட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரி அவர்களே, இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் பெண்கள் மையவாடிக்கு செல்லக்கூடாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதேபோல இன்னும் சில அறிஞர்கள் மையவாடிக்கு செல்லலாம், பெண்கள் செல்லலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். எனவே இந்த கருத்திலே பெண்கள் மையவாடிக்கு செல்லலாம் என்ற கருத்தையே நாம் சரி காணுகிறோம். ஏனென்றால் அதற்கு சாதகமான ஹதீஸுகள் இருப்பதையும், பெண்களுக்கும் மறுமையுடைய மரணத்துடைய ஞாபகம் என்பது தேவையானது என்ற காரணத்தினாலும், பெண்களுக்கும் ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டு ஆண்களுக்கும் பொதுவாக கப்ரு ஜியாரத் செய்வது தடுக்கப்பட்டிருந்தது. பிறகு அது மாற்றப்பட்டு விட்டது. பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் ஆண்களையும் கபர்களை தரிசிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் என்பதையே நாம் சரியாக காணுகிறோம். எனவே இதிலே வாத பிரதிவாதங்கள் நடத்துவது பொருத்தமல்ல. ஆண்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஆதாரங்களை முன்வைக்கின்ற சிலர் அதை வைத்து ஆண்கள் மட்டும்தான் மையவாடிக்கு செல்லலாம், கபர்களை ஜியாரத் செய்யலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். எனவே இது நேற்று முந்தநாத்திய ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது என்பதையும், ஒருத்தர் தங்களுடைய கருத்திலே தான் இருப்பதோடு மற்றவர்களை இந்த கருத்திலே திணிக்காது, கட்டாயப்படுத்தாது இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொள்கின்றேன். அந்த வகையிலே பெண்கள் கபர் ஜியாரத் செய்யலாம் என்பதற்கான சில ஆதாரங்களை நான் முன்வைக்கின்றேன். அதாவது சஹீல் புகாரி என்ற கிரந்தத்திலே 1283வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே 926வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் கபருக்கருகாமையிலிருந்து அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ் ஒஸ்பிரி, அல்லாவை பயந்துகொள், இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே, பொறுமையாக இரு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லுகின்ற பொழுது அந்த பெண் என்ன சொல்கிறாள், இலைக்க அன்னி, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு ஏற்பட்டால் தெரியும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அறியாமல் அந்த பெண் அவ்வாறான வார்த்தையை விட்டு விடுகிறாள். அப்பொழுது அவளுக்கு தெரிய வருகிறது, பிறகு உனக்கு இந்த கட்டளையை சொன்னது, அதாவது பொறுமையாக இரு, அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னது யார் தெரியுமா? அல்லாவுடைய தூதர் தான் உனக்கு சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த பெண்மணி நபிகளாருடைய வாயிலே போய் நின்று கொண்டு அங்கே அவள் நிற்கிறாள். நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அறிந்து கொள்ளவில்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு விளங்கல்ல, அதனால தான் நான் அப்படி வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன் என்று தான் வார்த்தையை விட்டு விட்டதாக அந்த பெண்மணி சொல்கிறாள். அப்பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், இன்னம ஸப்ரு இந்த ஸதமத்துல் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப கட்டத்தில் பொறுமையாக இருப்பது தான் உண்மையான பொறுமை. அதாவது கண்ணீர்லாம் வத்தி எல்லாமே இயலாமல் போனதுக்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறது பொறுமை அல்ல. பொறுமை என்பது நமக்கு சக்தி இருக்கும்போதே, நாங்கள் கவலை இருக்கும்போதே நாங்கள் பொறுமையாக இருப்பது தான் உண்மையான பொறுமை என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த பெண் தன்னுடைய மகனுடைய கபரடியை நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இப்போ கபரை ஜியாரத் செய்ய சென்றிருக்கிறாள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பிழை என்றால் முதலாவது பெண்கள் கபரடியை வரக்கூடாது, நீ ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்டிருக்க வேண்டும். ஏனால் தருக்குல் பயான் இந்தல் ஹாஜத்திலா யஜூஸ் ஒரு ஃபிக்ஹுடைய காய்தா இருக்கிறது.
தேவையான நேரத்தில் விவரிக்காமல் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தாமல் விடுவது கூடாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கபரடி ஏன் வந்தா என்று கேட்டு அந்த பெண்ணை அதாவது கூடாத ஒரு காரியத்தை செய்கிறாய், தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாய் என்று நபிகளார் தடுக்கவில்லை. அந்த ஜியாரத்தை பற்றி எதுவுமே நபிகளார் பேசவில்லை. மாற்றமாக பொறுமையாக இரு, அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற வார்த்தையை தான் நபிகளார் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பிற்பட்ட காலத்திலே நபிகளார் மரணித்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டிலே அடங்கப்பட்டிருந்தார்கள். இந்த ரவுலா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது ஆயிஷா நாயுடைய வீட்டிலே. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடிக்கடி நபிகளாரை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட போதும் அவர்கள் ஜியாரத் செய்வர்களாக இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜாபை அணிந்து கொண்டு ஜியாரத் செய்ததாக நாங்கள் சில செய்திகளை பார்க்கிறோம். எனவே அப்போ அவர்கள் ஜியாரத் செய்வதை விடவில்லை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிப்பதை விடவில்லை என்பதையும், இன்னும் நாங்கள் இர்வாவுல் கலீல் என்ற இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த தசீப் பண்ணி அந்த நூலை பொறுத்தவரையில் 775வது இலக்கத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜாரத் கபர் அஹீஹா அப்துர் ரஹ்மானுடைய தன்னுடைய சகோதரனான அப்துர் ரஹ்மானுடைய கபரை ஜியாரத் செய்பவர்களாக ஆயிஷா இருந்தார்கள் என்ற செய்தியையும், அது சஹீஹான செய்தி என்று அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இன்னும் நாங்கள் ஆதாரங்களை பார்க்கின்ற பொழுது சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே 977வது ஹதீஸாகவும் 1977வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நஹைத்து அன் ஜியாரத்தில் குபூர் ஃபசூருஹா, உங்களுக்கு கபறுகளை தரிசிப்பதை நான் தடை செய்திருந்தேன். ஒனஹைத்துக்கும் அன் லுஹூமில் அவாஹி, உதுஹியாவுடைய இறைச்சிகளை தடுத்து வைத்து கொள்ளக்கூடாது, அதாவது நீங்கள் அதை 3 நாளைக்கு மேலால் வைத்து கொள்ளக்கூடாது என்று நான் தடுத்திருந்தேன். அதே போல் இன்னும் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், இப்பொழுது உங்களுக்கு அது அனுமதி அளிக்கப்படுகிறது, உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு தரப்படுகிறது, நீங்கள் கபறுகளை தரிசியுங்கள், ஃபசூருஹா, உங்களுக்கு நான் இந்த தடுத்திருந்த காரியங்களை எல்லாம் அந்த தடையை நீக்குகிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது தெளிவாக நபிகளார் நேரத்தோடு தடை விதித்திருந்தார்கள். கபரை ஆண்களோ பெண்களோ தரிசிப்பதை, கபரடிக்கு மையவாடிக்கு செல்வதை நபிகளார் தடை விதித்திருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த தடை நீக்கப்பட்டது என்பதற்கு நாங்கள் ஆதாரமாக இந்த செய்தியை பார்க்கலாம். எனவே தடை விதிக்கின்ற பொழுது ஆண்களுக்கு மட்டும்தான் நான் தடை விதிக்கிறேன்னு சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உதுஹியா இறைச்சியை தடுத்து வைப்பதை, 3 நாளைக்கு மேலால் தடுத்து வைப்பதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு தடுக்கிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு பிறகு என்ன சொல்கிறார், ஃபாம்சிக்கு மா பதாலக்கும், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிறகு சொல்கிறார்கள். அப்படி சொல்கிறார்கள் என்றால் அப்போ இறைச்சி ஆம்பளைகள் மட்டும்தான் வச்சுக்கொள்ளலாம், பொம்பளைகள் வைக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அதே போல தான் ஆம்பளைகள் கபரடிய போகலாம், பொம்பளைகள் போகக்கூடாது என்பதற்கு தனித்த ஆதாரம் வேண்டும். எனவே தனித்த ஆதாரங்கள் பலம் உள்ளதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்திலே அது தடை விதிக்கப்பட்டிருந்தது, பிறகு அது அனுமதிக்கப்பட்டது என்ற அந்த கருத்தையும் இன்னும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கபறுகளை தரிசியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, உங்களுக்கு அது மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்போ கபரை தரிசிப்பதன் மூலமாக மறுமையுடைய ஞாபகம் வரும் என்பது வெறுமனே ஆண்களுக்கு மட்டுமாக இருந்தால் பெண்களுக்கு மறுமை ஞாபகம் வரக்கூடாதா? பெண்களுக்கு மறுமையுடைய ஞாபகம் வருவதாக இருந்தால் அவர்களும் அங்கே செல்ல வேண்டும், அவர்களும் அங்கே கபறுகளை தரிசிக்க வேண்டும். எனக்கு இப்படி ஒரு நிலை வரும், என்னை இப்படி ஒரு அடக்கம் செய்வார்கள், நானும் மறுமையை சந்திக்கப் போகிறேன், நானும் நன்மைகளை இந்த கபருக்காக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு பெண்களுக்கும் தேவை. சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக பெண்களுக்கு தேவைப்படுகிறது. இன்று மறுமையுடைய ஞாபகத்திலே குறைபாடு உள்ளவர்களாக அதிகமான பெண்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் கபறுகளை தரிசிப்பதை தடை விதித்திருப்பது என்பது அது ஆரம்ப கட்டத்தில் தடை விதிக்கப்பட்டது தான். பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக அது அனுமதிக்கப்பட்டது. பிறகு அவர்கள் சொல்லப்போனால் ஜியாரத் ஒரு சுன்னா முஸ்தஹப்
ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லோரும் அதை செய்ய முடியும் என்ற அந்த கருத்தே சரியானது. எனவே அதுக்கு மாற்றமான கருத்தில் இருப்பவர்கள் தங்களிடத்தில் வைத்திருக்கின்ற ஆதாரங்களை வைத்துத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த ஆதாரங்களோடு இருந்து கொண்டு அந்த ஜியாரத் செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் அந்த தடையை மாற்றப்பட்டு விட்டது போகலாம் என்று சொல்லக்கூடிய கருத்துள்ளவர்களை விமர்சிக்கக்கூடாது. அதே போன்று மாற்று கருத்துள்ளவர்களை இவர்களும் விமர்சிக்கக்கூடாது. ஆளையால் விமர்சிக்காமல் தங்களுடைய கருத்திலே அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரையிலே பெண்கள் கபர் ஜியாரத் செய்வது அவர்களுக்கும் சுன்னத்தானது, அவர்களும் போக முடியும் என்பதற்கான ஆதாரங்களை மேலே நாம் தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கபரை பெண்களும் ஜியாரத் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நபிகளாருடைய கபரை ஜியாரத் செய்வர்கள் ஆண்களும் பெண்களும் ஜியாரத் செய்கிறார்கள். ஹஜ்ஜோடு அது கடமையோடு அது சம்பந்தம் இல்லாதது என்றாலும் கூட மதீனாவுக்கு போகிறவர்கள் அங்கே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்கிறார்கள். அங்கே அபூபக்கர், அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கி என்று மன்னிக்க வேண்டும், பக்கி அல் கர்கத், ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடாது, ஷியாக்கள் வைத்த பேர். பக்கி அல் கர்கத் என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய மையவாடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மற்றும் உண்டானவர்களை கபரை ஜியாரத் செய்கிறார்கள். அதெல்லாம் அனுமதிக்கான ஒரு சைக்கிணையாகவே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் கபர்களை ஜியாரத் செய்வது பெண்களும் ஜியாரத் செய்யலாம் என்பதை மேற்படி நான் சொன்ன ஆதாரங்கள் தான் இறுதியானது என்ற அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையிலே பெண்கள் ஜியாரத் செய்யலாம், அதற்கான அனுமதி அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கும் அது சுன்னாதான் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான்.